hello friends, welcome to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த 3 ரூபாய் எம்ப்ராய்டரி த்ரெட்ல அழகான ஒரு டிசைன் தான். எங்க இடத்துல இது 3 ரூபாய்க்கு கிடைக்குது, உங்க இடத்துல எவ்வளவு ரூபாய் கிடைக்குன்னு கமெண்ட்ல சொல்ல மறக்காதீங்க. அப்படியே இந்த வர்க்க பாத்தீங்கன்னா நார்மல் பெடல் மிஷின்ல தான் போட போறேன். உங்ககிட்ட இருக்க பழைய மிஷின் ஆகட்டும் புதிய மிஷின் ஆகட்டும் எல்லாத்துலயும் நீங்க இத ட்ரை பண்ணலாம். தென் ட்ரை பண்ணவங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுப்பேன். அதுல நீங்க கண்டிப்பா எனக்கு ஷேர் பண்ணுவீங்க. அப்புறமா உங்ககிட்ட இருக்க பழைய ப்ளவுஸ்ல கூட நீங்க ட்ரை பண்ணலாம். நான் இந்த ட்ரை பண்ணிருக்க பழைய ப்ளவுஸ்ல தான். என்கிட்ட ஒரு 10 ப்ளவுஸ் கிட்ட ஒரு மேம் கொடுத்திருந்தாங்க. அதில் தான் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் செய்ய மறக்கிறது. அப்படி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ஸ்டிச்சே பண்ண மாட்டேன், நான் வேறு டெய்லர்கிட்ட தான் கொடுத்து ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க உங்கள் டெய்லருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு ப்ளவுஸு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ளவுஸுக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த கலரில் த்ரெட் எடுத்திருக்கேன். ஏன்னா சாரிக்கு உள் பக்கமாக வந்து இந்த கலர் தான் வருது. அதாவது ப்ளவுஸோட கலரில் தான் பல்லுஸ் இருக்கும், அந்த பார்டரும் பல்லுவும் இருக்கும். சரியா? அப்போது இந்த கலர் தான் நம்ம சாரியோட உள் கலர். ஸோ எங்கிட்ட கஸ்டமர் கொடுத்துருந்தப்பவே சொன்னாங்க, நீங்கள் வந்து சாரியில் இருக்க கலரில் ப்ளவுஸில் போடுங்க. எல்லாமே டபுள் கலர் தான். ஸோ டபுள் கலராக இருக்கிறப்ப இது மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த த்ரெட் எம்ப்ராய்டரி த்ரெட் வந்து 3 ரூபாய்க்கு எங்கள் இடத்துல கிடைக்குது. ஸோ நான் வாங்கியிருந்தேன். அதுக்கு மேட்சிங்காக நம்ம மிஷினில் என்ன த்ரெட் போடணும்னு பார்த்தீங்கன்னா நார்மல் மிஷின் த்ரெட் தான். பெடல் மிஷினில் கண்டிப்பாக தைக்கலாம். நான் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி பெடல் மிஷினில் தான் இந்த ஒர்க்கை நான் போட்டு பழகினேன். 3 வருஷத்துக்கு முன்னாடியே நான் ட்ரை பண்ணேன். ஆனால் இப்போ யூடியூப்பில் வீடியோஸ் போட்டு 2 வருஷம் ஆகுது. ஸோ அப்போவே இருந்து ட்ரை பண்ணுறேன். நார்மலாக கையால் தான் பாபிளில் சுற்றுறேன். நீங்கள் அதுக்காக மிஷினில் சுற்றணுமா அப்படி ஒன்றும் கேட்காதீங்க. அப்படி ஒன்றும் சுற்ற வேண்டாம். கையால் சுற்றினாலே போதும். 2 பாபிளையும் சுற்றி வச்சுக்கோங்க. அப்போ ஒன்று தீர்ந்ததும் அடுத்தது நீங்கள் எடுத்து ஸ்டிச் பண்ணலாம். சரியா? இப்போ நம்ம பாபின் கேஸை ரெடி பண்ணணும். பாபின் கேஸில் நம்ம த்ரெட்டு போடுற டைமில் நார்மல் மிஷின் த்ரெட்டு போடுற டைமில் எப்படி இருக்குன்னா அதோட ஸ்க்ரூ வந்து ரொம்ப டைட்டாக வச்சுருப்போம். அப்போது த்ரெட்டு வந்து ஈஸியாக வந்துடும். நமக்கு சின்ன த்ரெட்டு தானே. அப்போ இது வந்து நம்ம பெரிய த்ரெட்டு பார்த்தீங்களா? ஸோ இது வந்து நம்ம கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டால் மட்டும்தான் கரெக்டாக த்ரெட் வரும். இந்த பாபின் கேஸை நீங்கள் கரெக்டாக ஃபிட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த ஸ்டிச்சஸ் ஒழுங்காக வரும். சரியா? நிறைய பேர் எனக்கு ஒழுங்காக வரல என்னெல்லாம் சொன்னீங்க. ரீசன் இது தான். அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த த்ரெட் எவ்வளோ ஸ்ட்ராண்ட்ஸ் சுற்றணும்னு ஒரு சில புத்திசாலிகள் கேட்குறாங்க. வீடியோலேயே தெரியுது, நான் அப்படியே எடுத்தான் சுற்றுறேன். ஸோ தயவுசெய்து இப்படி நீங்கள் கேட்காதீங்க. சரியா? இனிமேல் அப்புறமா நான் வந்து ரொம்ப லூஸ் பண்ணிட்டேன் பாபின் கேஸு. சாரி, பாபின் கேஸ் லூஸ் பண்ணலை. இப்போ நான் ஒரு ஸ்ப்ரிங் டைட் பண்ண தெரியுமா? இது நார்மல் மிஷின்லேயும் சைடில் இருக்குன்னு சொல்லவங்களுக்கு. ஸோ அதை வந்து நீங்கள் லூஸாக இருந்தால் டைட் பண்ணிக்கோங்க. த்ரெட்டு லூஸாக வந்தால் லூப் விடும். ஸோ அதை மட்டும் நான் வந்து கரெக்ட் பண்ணேன். நீட்டாக வந்துருச்சு. இப்போ பொறுமையாக நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு டிசைன் வரைய போகிறோம். இது ஒன்றுமே இல்லை, சப்பா மேட்ரு தான். நானும் பெரிய ஆர்டிஸ்ட் எதுவும் கிடையாது. ஸோ நான் வந்து அழகாக இந்த ஒரு 1 இன்ச்சு கேப் 1.5 இன்ச்சு கேப்புக்கு உள் பக்கமாக இது மாதிரி 1 இன்ச்சு கேப் போதும், கரெக்டாக இருக்கும். உள் பக்கமாக இது மாதிரி ஒரு லைன் போட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் டேப்பால் மார்க் பண்ணி எடுத்தாலும் ஓகே தான். நான் எனக்கு ஒரு கணக்கில் அப்படி நான் வரைஞ்சி எடுத்தேன். ஸோ 1 இன்ச்சுக்கு கரெக்டாக சுற்றி ரவுண்டு ஷேப்பை எந்த கழுத்துக்கு வேணாலும் நீங்கள் இதை இந்த மாடலில் ஒர்க் அவுட் பண்ணலாம். இப்போ நான் ரவுண்டு கழுத்து தான் எடுத்திருக்கேன். ஸோ ரவுண்டு கழுத்து வரைஞ்சி ஃபுல்லாக எடுத்ததுக்கப்புறமா இப்போ பாருங்கள், இது மாதிரி ஓவல் ஷேப்பில் ஒவ்வொரு சைடும் இந்த ஸ்கேலப் டிசைன் மாதிரி ரவுண்டாக போட்டுக்கோங்க. சரியா? ஒவ்வொரு ரவுண்டாக இந்த லைனை சுற்றி போடணும். இப்படி போடுறப்போ நமக்கு அழகாக ஒரு வளைஞ்சு ஒரு வளைவு கிடைக்கும். சரியா? ரொம்ப ஈஸியான ஒரு மாடல் தான். ஸோ கண்டிப்பாக உங்களால் போட முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது நான் பழைய ப்ளவுஸில் தான் தைச்சிருக்கேன். பார்த்தீங்களா? புதிய ப்ளவுஸ் ஒன்றும் கிடையாது. இவங்க ஆல்ரெடி அந்த மேம் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ண ப்ளவுஸை தான் என்னோடய ஒர்க்கை பார்த்து இஷ்டப்பட்டு ஃபேஸ்புக்கில் பார்த்துருந்தாங்க. வீடியோஸ் ஃபேஸ்புக்கில் பார்த்து தான் என்ன கண்டக்ட் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. வீட்டிலே கொண்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ பாருங்கள், நீட்டாக இருக்குது. இப்போ நம்ம இதில் ஸ்டிச் பண்ண போகிறோம். நான் மெயினாக லைனிங் கிளாத்தில் தான் வரைஞ்சிருக்கேன். மறந்து போய் மெயின் கிளாத்தில் வரையாதீங்க. வீடியோவை நல்லா பார்த்துட்டு இல்லை வீடியோவை ஆன் பண்ணி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். சரியா? ஸ்டிச் பண்ணிவிட்டு எனக்கு கண்டிப்பாக சென்ட் பண்ணி தரணும். நான் வீடியோ கேனில் இந்த நம்பர் கொடுக்குறேன். என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன். பார்த்து சென்ட் பண்ணுங்கள். பாருங்கள், பொறுமையாக ஸ்டிச் பண்ணுறது. ஸ்பீட் எதுவுமே வைக்கல. வீடியோஸ் வந்து ஸ்பீட் இல்லாமல் தான் ஓடுது. ஸோ நீட்டாக வந்து பொறுமையாக இது மாதிரி நீங்கள் வளைச்சி அழகாக ஸ்டிச் பண்ணுற டைமில் நல்ல ஒரு டிசைன் கிடைக்கும். சப்போஸ் இது வந்து இது வந்து 1 லேயராட்டும் போடலாம், 2 வாட்டியும் ஸ்டிச் பண்ணலாம். அதாவது இப்போ ஒரு டைமு நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு திரும்பவும் அடுத்து நான் ஸ்டிச் பண்ணுறேன். அது வந்து பார்த்திங்கன்னா அதே லைனில் தான் ஸ்டிச் பண்ணுவேன். சரியா? ஒருக்கா ஸ்டிச் பண்ணதில் தான் திரும்பவும் ஸ்டிச் பண்ணுவேன்.
மாற்றி ஸ்டிச் பண்ணால் 2 லைனாக தெரியும், ஒரே ஒரு லைனாக ஒரே ஒரு கொடியாக தான் தெரியணும். சரியா? திரும்பவும் ஸ்டிச் பண்ணி எடுக்கிறேன். ஸோ நிறைய இடத்துல நான் திணறுறது, பேசுகிறதுக்கு திணறுறது வேறு ஒன்றும் கிடையாது, லாங்குவேஜ் ப்ராப்ளம், ஸ்லாங்கு ப்ராப்ளம். எங்கள் இடத்துல பேசுகிற ஸ்லாங்குக்கும் நார்மல் தமிழுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் உண்டு. அதனால தான் கொஞ்சம் திணறுறது. என்னோடய லோக்கல் லாங்குவேஜ் வரும், இருந்தாலும் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் எப்பவும் சொல்லுவாங்க. ஸோ அதனால தான். இப்போ பாருங்கள், நீட்டாக நான் வளைவுகளெல்லாம் ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. நீடில் நம்பர் 8 எடுத்திருக்கேன். இந்த நீடில் நம்பர் 8ல் வந்து நம்ம அழகாக 4mm பீடெல்லாம் ஸ்டிச் பண்ணலாம். 4mm பீடுக்கு கொஞ்சம் பெரிய நீடில் ஓகே தான். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பால் பீட் எடுத்திருக்கேன், 4mm சைஸ் தான், அதுவும் பால் பீடும் 4mm சைஸ் தான். ஸோ பால் பீட் எடுத்திருக்கேன் பாருங்கள். பால் பீடு ஃபஸ்ட்டு சிங்கிளாக ஒன்று ஸ்டிச் பண்ணியிருக்கேன், 2 வாட்டி ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்து வந்து அதுக்கு பக்கத்துலேயே நீட்டில் மேலே எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 6 பீடு கரெக்டாக நீங்கள் எடுத்திங்கன்னா அழகாக அந்த ரவுண்டை சுற்றி இருக்கும். ஸோ அந்த 6 பீடும் நீங்கள் கரெக்டாக எடுத்துகிட்டு சுற்றி வச்சு பாருங்கள். சரியா? எனக்கு கரெக்டாக 6 பீடு இருந்துச்சு. ஸோ 6 பீடும் முடித்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நம்ம கோத்த பீடுக்குள்ளாடி நீரில் போட்டு எடுக்கும்போது பாருங்கள் வளைஞ்சு வந்திருக்கு. இந்த வளைஞ்ச பூ மாதிரி இருக்கிறத நம்ம அதை ஃபஸ்ட்டு தைச்ச பூக்க உள்ளாடி ஃபஸ்ட்டு தைச்ச பீடுக்கு உள்ளாடி அழகாக உட்கார வச்சு நம்ம அதை ஒவ்வொரு பீடாக ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும். ஒவ்வொரு பீடாக ஸ்டிச் பண்ணாட்டியும் பரவாயில்ல, 2 பீடாக ஸ்டிச் பண்ணாலும் ஓகே தான். இப்போ ஸ்டிச் செய்து எடுக்கும்பம் அடிப்பொலியான ஒரு பூ கிடச்சோம். இதே மாதிரி ஒவ்வொரு அந்த ஸ்கேலப் டிசைன் நம்ம குண்டாக வரைஞ்சிருப்போம் தெரியுமா, ரவுண்டாக, அந்த ஒவ்வொரு ரவுண்டுக்கும் நம்ம அழகாக ஸ்டிச் பண்ணி இது மாதிரி பூ மாதிரி தான் எல்லா இதுக்கும் ஸ்டிச் பண்ணணும். குறைச்சி நேரம் கொஞ்சம் நேரம் ஆகும். சரியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த ஒர்க்கை நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்குறப்போ அந்த கஸ்டமர்கிட்ட இருக்க அந்த மகிழ்ச்சி இருக்குது தெரியுமா, ஹாப்பினஸ், அது நம்மளை வார்த்தையால் சொல்லவே முடியாது. அவங்க எடுத்து வச்சு பார்த்தது என் கண்ணுக்குள்ளே இருக்குது. காலமே வந்திருந்தாங்க இந்த கஸ்டமர், இந்த மேம் வந்து என்னை வீட்டில் வந்திருந்தாங்க, டீச்சர் அவங்க ஸ்கூலில். ஸோ என்ன நம்பி கொடுத்துருந்தாங்க தெரியுமா, நான் யாருன்னே தெரியாது, என்னோடய ஒர்க்கை மட்டும் பார்த்துட்டு உனக்கு என்ன தோணுதோ நீ பண்ணித்தான், ஆனால் எனக்கு இந்த மாதிரி டபுள் கலரில் வேணும் அப்படின்னு மட்டும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அழகாக நான் ஸ்டிச் பண்ணினேன். அப்புறமா கைக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், கையிலையும் இதே மாதிரி ரவுண்டாக வருது பூ மாதிரி. ஸோ அதை மீன் பண்ணி தான் நான் தைச்சிருந்தேன். இப்போ ஒவ்வொன்று பூ அழகாக நான் ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸ்டிச் பண்ணிவிட்டு இதில் நம்ம சின்னதாக லீஃப் ஸ்ட்ரக்சருக்கு ஏதாவது தைக்கணும் அப்படின்னு பார்த்தப்போ அந்த வீட் பீடு அப்படின்னு தான் சொல்லிட்டு ரைஸ் பீடு. ஸோ ரைஸ் பீடோ வீட் பீடோ ஏதோ ஒரு இது மாதிரி இருக்க பீடு. சரியா? பார்க்குறதுக்கு கோதம்பு மாதிரி தான் இருக்குது, வீட் பீடு தான். இப்போ ஒவ்வொன்றா இது அங்கங்கே ஸ்டிச் பண்ணுறப்போ இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு லீஃப் மாதிரியே இருக்குது. தென் ஃப்ளாருக்கு என்ன பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஒரு கிளை மாதிரி அதையும் வச்சு ஸ்டிச் பண்ணி ஒப்பேற்றியாச்சு. இப்போ ஒவ்வொன்றுக்கும் இது மாதிரி அழகாக ஒரு 1 இன்ச்சு கேப்புக்கு இந்த லீஃப் ஸ்ட்ரக்சருக்கு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணுங்கள். செட்டப் அடிபொலியாக இருக்கும். நீட்டான ஒரு டிசைன். உங்களுக்கு சப்போஸ் சுகர் பீடை வச்சு ஸ்டிச் பண்ணணுன்னா 3 லேயர் சுகர் பீடை லீஃப் மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க, அதுவும் பிரச்சனை இல்லை. எல்லா கலர்லேயும் நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். இப்போ எல்லாம் பீட்ஸ் எல்லாம் நிறைய கலராக கிடைக்குது. ஸோ நான் இது வந்து காப்பர் கலர் யூஸ் பண்ணது ஏன்னு பார்த்தீங்கன்னா, காப்பர் கலரில் அந்த ஜரி இருந்து சாரியோட முந்தியிலெல்லாம் ஜரி ஒர்க்கு வந்து காப்பர் கொடுத்துருந்தாங்க. ஸோ காப்பர் வந்து நல்லா இருக்கணும்னு நினச்சேன். கைக்கு வந்து காப்பர் ஜரி தான் கொடுத்துருக்காங்க, வீதி பார்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா இருக்கணும்னு நினச்சேன், நான் காப்பர் கொடுத்தேன். ஆனால் அழகாக இருந்துச்சு. என்னாலே நம்ப முடியலை. ஒரு ஒர்க்கு பண்ணிவிட்டு எனக்கே தோணும், அடே நீயாடா இப்படி பண்ணினேன் அப்படின்னு தோணும். அந்த அளவுக்கு நானே என்ன செல்ஃப் மோட்டிவேட் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணுறேன். அப்புறமா எந்த தூக்கத்துலையும் என் ஹஸ்பண்டை விழிச்சு எழுப்பி தட்டி எழுப்பி இங்கே பாருங்கள் ஒர்க் எப்படி வந்துருச்சு அப்படின்னு. ஸோ அது மாதிரி ஏதாவது ஒரு உங்களை மோட்டிவேட் பண்ணுற ஜீவன் கிடைச்சாலும் அவங்கள்ட்ட இந்த ஒர்க்கை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். சரியா? நல்லதாக பேசுகிறவங்கள்ட்ட. அதே டைமு நம்ம என்ன தான் பெஸ்ட்டாக பண்ணாலும் நம்மளை பாராட்டாமல் ஐயா இதான் நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்கிற கேஸுக்கிட்ட நீங்கள் இந்த ஒர்க்கை காட்டவே செய்யாதீங்க. பாருங்கள் நீட்டாக இருக்குது, பார்த்தீங்களா? அழகாக இருக்குது. ஸோ இது மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்திருந்தேன். ஸ்லீவுக்கு வந்து நான் எந்த ஒர்க்கும் கொடுக்கல. ஆல்ரெடி ஸ்லீவ் வந்து ஹெவி ஒர்க் இருக்குது. பாருங்கள் நீட்டாக இருக்குது, பார்த்தீங்களா? நல்லா இருக்குது. நீங்களும் இது மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ட்ரை பண்ணால் என்னோடய குரூப்பில் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் சென்ட் பண்ண வைக்க மறக்காதீங்க. டெய்லி நானே அதிசயிச்சு போகிற அளவுக்கு என்னோடய சப்ஸ்கிரைபர் யூடியூப் சேனலில் என்னோடய சேனல் பார்த்து அனுப்புகிறீங்க. ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் பார்க்கலாம். இதுவும் சேம் நம்ம எம்ப்ராய்டரி த்ரெட்டில் தான் ஒர்க் பண்ணுறது.
இது பார்த்திங்கன்னா 2 கலரில் சூஸ் பண்ணியிருந்தேன் த்ரெட்டு. ஏன்னா கைக்கும் கழுத்துக்கும் 2 கலரில் இருக்குது கிளாத்து. ஸோ அப்போ நம்ம ஒரே கலர் போட்டால் செட் ஆகாது சரியா. அப்போது இந்த லைட் கலர் வர இடத்துல டார்க் கலர் த்ரெட்டும், டார்க் கலர் வர இடத்துல லைட் கலர் த்ரெட்டும் இப்போ 2யும் மிக்ஸ் மேட்ச் பண்ணி நான் ஒப்பே தேய்ச்சி பாருங்கள் அழகாக. இப்போ அந்த த்ரெட்டு நம்ம மிஷினில் வந்து நம்ம த்ரெட்டு வந்து பாபினில் போடுற அதே கலர் தான் போடணும். இப்போ இதில் வந்து நான் ஒரு காவி கலர் போட்டிருக்கேன்னா ஒரு மண் கலரில் அதே கலரில் தான் மிஷின் த்ரெட்டு வந்து மிஷினில் போடணும். அப்புறமா டார்க்கு ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் இருக்கா, அந்த ப்ரௌன் கலரில் தான் மிஷின் த்ரெட்டு போடணும். இப்போது பாபினில் நம்ம த்ரெட்டை சுற்றுறது நார்மலாக தான் ஃபஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு ப்ளவுஸு அந்த ப்ளவுஸில் அது மாதிரி தான் நீங்கள் பாபினில் சுற்றி எடுக்கணும். சுற்றி எடுத்துகிட்டு இது மாதிரி ரஃபாக ஒரு கிளாத்தில் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். ஸ்டிச் பண்ணி பார்த்து அழகாக வந்திருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஸ்டிச்சை பண்ணலாம். இதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் ஒர்க் பண்ணியிருந்தேன். அதாவது நம்ம லைனிங் கிளாத்தில் தான் ஒர்க் பண்ணுவோம். ஆனால் ப்ளவுஸுக்கு வந்து இந்த கைக்கு பண்ணுறப்போ கொஞ்சம் கஷ்டம். வேணும்னா நீங்கள் அந்த சைடில் இருக்க ஸ்டிச்சஸ் எல்லாம் பிரித்து விடலாம். பிரித்து விட்டுட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள், அழகாக இருக்கும். இப்போ நான் வரைய போகிறேன். இதுவும் சிம்பிள் ஆர்ட் தான் வரைகிறது. இப்போ பாருங்கள் ஒரு 1 இன்ச்சுக்கு நான் கோடு போட்டு எடுத்திருக்கேன். இப்போ மேலே தெரிகிற மாதிரி தான் இதே பேட்டர்ன் தான் வருது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிக்ஸாக் வரைஞ்சிக்கோங்க, WWவாக வரைஞ்சிக்கோங்க, இல்லை VVயாக வரைஞ்சிக்கோங்க. இப்போ இந்த W வரைஞ்சிங்களா, இதுக்கு இடையில அடுத்து ஒரு W வரைங்க சரியா. உங்களுக்கே தெரியும் இடையிடையா இது மாதிரி வரைஞ்சி எடுக்கிறப்ப நீட்டாக வரும். ஸோ இனிமேல் உங்களுக்கு எந்த ஒரு ஒர்க்கும் எனக்கு போட தெரியல, என்கிட்ட ஒரு ஒர்க் ப்ளவுஸ் கூட இல்லையா அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த ஒர்க்கை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமா நீங்கள் இப்போ எம்ப்ராய்டரி மிஷின் எல்லாம் நிறைய இடத்துல வந்திருக்கு. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்குன்னே ஒரு 350-450 ரூபா கொடுத்து வெளியே ஸ்டிச் பண்ணுறாங்க. ஸோ என்னோடய வீடியோஸ் மோஸ்ட்லி எப்படி இருக்குன்னா நீங்களே உங்கள் ப்ளவுஸை ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது நான் செய்தும் காட்டினேன். நிறைய பேருக்கு வீட்டில் மூலையில் கிடந்த மிஷின் எல்லாம் இப்போ ஆயில் போட்டு அங்கே கடகடன்னு ஓடுது. ஸோ ரொம்ப ஹாப்பி. இது என்கிட்ட சொல்கிற டைமில் ரொம்ப ஹாப்பி எனக்கு. இன்றைக்கி கூட ஒரு சிஸ்டர் என்கிட்ட மெசேஜ் பண்ணி ஃபோட்டோ அனுப்பி டிஸ்ட்ரிக்ட் நேம் மறந்து போச்சு, ராதா நேம் மட்டும்தான் ஞாபகம் இருக்குது. சிஸ்டர் நீங்கள் யூடியூப்பில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி. அப்புறமா மிஷின் இருந்துட்டும் என்னால் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இன்னொரு சிஸ்டர் ஈவினிங் கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க, எங்கே பாருங்கம்மா நீங்களே குழந்தைகளை வச்சுட்டு எல்லாம் பார்த்து எடிட்டிங் எல்லாம் பார்த்து நீங்கள் பண்ணுறீங்க, என்னால் ஏன் பண்ண முடியாது, நான் எங்கள் அம்மாவுக்கு ப்ளவுஸ் தைச்சேன் உங்களை பார்த்து அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி. இதான் என்னோடய பெரிய சக்ஸஸாக நான் பார்க்குறேன். ஸோ இன்னும் மிஷினை வச்சுட்டு பார்த்துட்டு இருந்து அடுத்தவங்கள்ட்ட ஸ்டிச் பண்ண கொடுக்குறவங்க நம்ம தான் ஸ்டிச் பண்ணி பார்த்தா என்னவா குறைஞ்சா போயிடும் அப்படின்னு உங்களை நீங்களே கேட்டுட்டு ஆயில் எல்லாம் போட்டு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டிச் பண்ணிங்கன்னா என்கிட்ட சொல்ல மறக்கக்கூடாது. உங்களை விட அதிகமாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன் நான். இப்போ பாருங்கள் எண்டில் த்ரெட்டையெல்லாம் கட் பண்ணி எடுத்தேன். அங்கங்கே கொஞ்சம் இறங்கி இருக்கும், அதொன்றும் கண்டுக்கிட வேண்டாம். அந்த இது பார்க்குறப்ப நமக்கு ஊர்ந்து கவனிச்சா தான் தெரியும் அந்த டிசைன் வந்து மாறி இருக்குன்னு. எல்லாம் அடிப்படையாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இப்போ பாருங்கள் நீட்டாக ஸ்டிச் பண்ணியாச்சா. இப்போ இதே ஒர்க்கை கழுத்துக்கு கொடுக்கல, கழுத்துக்கு கொஞ்சம் சிம்பிளாக தொண்டை வேறு ஒரு கரகரன்னு இருக்குது. சுகம் இல்லை தான், கொஞ்சம் லைட்டாக இந்த கோல்டு மாதிரி இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கழுத்துக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓரம் அடித்து எடுக்கிறேன். ஓரம் அடிச்சுட்டு இதே மாதிரி ஒரு 1 இன்ச்சு கேப்புக்கு நம்ம என்ன பண்ணணும்னா 1 இன்ச்சு கேப்புக்கு திரும்பவும் நம்ம கோடு மாதிரி வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். இப்படி ஸ்டிச் பண்ணுற இந்த இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஈஸியாக நமக்கு வரையாமலே ஸ்டிச் பண்ணுறதுக்கு வேண்டி நமக்கு ஒரு குருட்டு புத்தி இருக்குன்னு தெரியுமா, இப்படி நம்ம கரெக்டாக ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ நான் நிறைய வீடியோஸுக்கு இதே மாதிரி இந்த ஒர்க்கை வந்து வரையவே மாட்டேன், வரையாமல் தான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை தான் இதுலேயும் பண்ணியிருக்கேன். வரையலை பார்த்தீங்களா. வேணால் நீங்கள் சிக்ஸாக் மாதிரி கோடு வரைஞ்சிக்கோங்க, அழகாக நம்ம ஸ்டிச் பண்ணலாம். பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள், அவசரப்படாதீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்பட்டுன்னா அது எதில் போய் முடியும்னு உங்களுக்கே தெரியும். ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் தையல் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பொறுமை இருக்கணும். பொறுமை இருந்தால் தான் அதோட அவுட்புட் ரொம்ப அழகாக அட்ராக்ஷனாக வரும். ஸோ அதை பார்க்குறப்போ ஒரு ஹாப்பி வரும் தெரியுமா. ஃபஸ்ட் டைமாக நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணிவிட்டு வெளியே போட்டுட்டு போகிறப்போ யாராவது சொல்லுவாங்க தெரியுமா அழகாக இருக்குன்னு, அது உங்களுக்கு எவ்வளோ ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு ஹாப்பினஸ். வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமா பார்த்திங்கன்னா நானும் இப்படி தான் ஒரு ஒர்க் பண்ணிவிட்டு யாராவது ஏதாவது சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு ஏங்குகிற நாட்கள் உண்டு. இப்போது ஒவ்வொருத்தங்களும் பார்க்குற டைம்லேயும் பேசுகிற டைம்லேயும் கால் பண்ணி முகம் தெரியாத ஆட்கள் வெளிநாட்டில் இருந்து நம்ம டிஸ்ட்ரிக் இல்லாமல் வெளி டிஸ்ட்ரிக்டில் இருந்து
வெளி மாநிலத்திலேருந்து ஹிந்தியில் கூட எனக்கு மெசேஜ் வந்திருக்கு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நீங்கள் எல்லாம் என்ன சப்போர்ட் பண்ணுறது. நீட்டான ஒரு ஒர்க்கு தான். இங்கே பாருங்கள், சிக்ஸாக் பேட்டர்னில் தான் ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அழகாக வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு இதில் நம்ம பீட்ஸ் ஒர்க்கு கொடுக்க போகிறோம். அப்போ தான் ஹைலைட்டாக இருக்குது. நம்ம சும்மா கோடு மாதிரி வரைஞ்சி வேணால் நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். இதுவும் நல்லா தான் இருக்குது. ஏன்னா பீட்ஸ் ஒர்க்கு ஒன்றும் வேண்டாம். சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பீட்ஸ் வந்து உருவி வந்துடும், அதனால் பீட்ஸ் ஒர்க் ஒன்று வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ எக்ஸஸாக நிற்கிற த்ரெட்டை எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஒரு நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நம்ம இதில் பீட்ஸ் ஒர்க்கு கொடுக்க போகிறோம். சாரியில் காப்பர் கலர் தான் இருந்துச்சு. ஸோ காப்பர் பீட்ஸ் தான் எடுத்திருந்தேன். 4mm சைஸ் பீட் எடுத்துக்கோங்க. நீட்டாக நம்ம ஒவ்வொரு பீடாக ஸ்டிச் பண்ணி எடுத்தால் போதும். பார்த்தீங்களா, இதில் இனி பீட்ஸ் ஒர்க்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் நான் கொஞ்சம் கூட இந்த ஒர்க்கை ஹைலைட் பண்ணுறதுக்கு வேண்டி தான் பீட்ஸ் ஒர்க்கு கொடுத்துருந்தேன். த்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் மெரூன் கலரில், டார்க் மெரூன் கலரில் எடுக்கிற அந்த கிளாத்துக்கு பார்த்திங்கன்னா டார்க் மெரூன் கலர் த்ரெட்டு தான் போட்டிருக்கேன். பார்த்திங்களா அந்த கைக்கு. ஸோ எந்த கலரில் நீங்கள் கிளாத் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கலரில் தான் பீட்ஸ் யூஸ் பண்ணணும். த்ரெட் யூஸ் பண்ணணும். பீட்ஸ் கலரில் த்ரெட் யூஸ் பண்ணக்கூடாது. இடையில கை வந்து நிற்கிறது வேறு யாரும் இல்லை. அச்சுக்குட்டி தான் கண்ணு தப்பதுக்கு முன்னாடி வாயில் பீட்ஸ் எடுத்துட்டு விளையாடிட்டு நம்மக்கிட்ட அம்மா எங்கே பாருங்கள், அம்மா அம்மா ஆன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வேண்டி தான் பீட்ஸில் குறியாக நிற்கிறாங்க. ஸோ ரொம்ப கஷ்டம் நிஜமாக. நீங்கள் என்கிட்ட சொல்லுவீங்க ஒவ்வொருத்தங்க பிள்ளையும் பார்த்துட்டு செய்கிறீங்கன்னு. நான் ஜஸ்ட் ஒரு ஸ்மைலோட கடந்து போவேன். ஆனால் எனக்கு தான் தெரியும் குளத்தில் இறங்கியாச்சு, இனி குளிச்சு கரையேறலான்னு சொல்லிட்டு நானும் சரி இதில் ஒரு கரை கண்டுட்டு தான் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய பேர் சொல்கிறாங்க, ஐயோ நீங்கள் பண்ணுறீங்க எப்படி டைம் மேனேஜ் பண்ணுறீங்க அப்படியெல்லாம் சொல்கிறீங்களா. ஆனால் இப்போவும் நான் நிறைய இடத்துல சோம்பேறியாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல். இன்னும் நான் நிறைய நேரத்தை வீணாக்காமல் இன்னும் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். தென் ஒன் டே ஃபுல்லாக விளாக் கேட்டிருந்தீங்க. ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, லாங் வீடியோ போடுங்க, இப்போ ஷார்ட்ஸ் தானே போடுறீங்கன்னு. ஸோ விளாக் வேணுமா இல்லையான்னு நிறைய கமெண்ட் வருதான்னு பார்த்துட்டு நான் ட்ரை பண்ணதேன் போடுறதுக்கு. இப்போ கழுத்துக்கும் அங்கங்கே சிக்ஸாக் பேட்டர்னுக்கு உள்ளாடி பீட்ஸை ஸ்டிச் பண்ணுறேன். பீட்ஸ் 2 வாட்டி ஸ்டிச் பண்ணுங்கள் சரியா. அப்போ தான் ஏதாவது பிடிச்சி நம்ம ஹேர் பிடிச்சி இழுத்தாலுமே வந்துடும். ஒரு வாட்டி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா 2 வாட்டி ஸ்டிச் பண்ணுங்கள். நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்த அந்த கஸ்டமர் ஒரு வாட்டி போட்டதுமே ஒரு பீடு இளவி போச்சுன்னா அவங்களுக்கு என்ன தோணும், ஐயே நான் இவ்வளோ ரூபாய் கொடுத்து ஸ்டிச் பண்ணிட்டேனே அப்படின்னு தான் தோணும் சரியா. அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொரு பீடுக்கு 2 வாட்டி ஸ்டிச் பண்ணுங்கள். பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது. எனக்கு நல்ல இஷ்டப்பட்டு. இப்போ 3வது ப்ளவுஸை பார்க்கலாம். 3வது ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா எடுத்த வீடியோவை டெலீட் பண்ணிட்டேன், தெரியாமல் மன்னிச்சிக்கோங்க. இப்போ இது எப்படி பண்ணேன்னு பார்க்கலாம். இந்த ரவுண்டு கழுத்துக்கு சைடில் நான் இது மாதிரி ஃபஸ்ட்டே ப்ளவுஸுக்கு வரைஞ்சி எடுத்திருந்தேன். லைனிங் கிளாத்தில் தான், ஏன்னா த்ரெட்டு போட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்கு இப்படி தான் வரைஞ்சி எடுத்திருந்தேன். ஸோ நீட்டான ஒரு ஒர்க்கு தான். இதுக்கு கையிலே வரையலாம். ட்ரேசிங் ஒன்றும் தேவையில்லை. அழகாக தாமரைப்பூ மாதிரி இப்படி. ஆனால் ஜாயின் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட் லைன் மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க, அடுத்த லைன் ஒன்றும் ஜாயின் பண்ணக்கூடாது. இப்படி ஜாயின் பண்ணாமல் இப்படி வரைஞ்சி விட்டுட்டு இதுக்கு மேலே நம்ம ஒவ்வொரு கோடுக்கு 2 வாட்டி ஸ்டிச் பண்ணணும். எண்டில் நம்ம பீட்ஸு ஒட்டுறோம், தென் ஸ்டிச் பண்ணுறோம். அவ்வளோதான். இதுவும் சூப்பராக இருந்துச்சு இந்த ஒர்க்கு. மறந்துட்டேன், ஸ்டோரேஜ் ஃபில் ஆகுமோ அவசரமாக எடிட் பண்ணுற டைமில் வீடியோ இன்னும் அப்படின்னு ஒரு டெலீட்டு. அடுத்து போய் என்ன பண்ணுவேன்னா ரீசைக்கிள் பின்லையும் போய் டெலீட் பண்ணுவேன். என் ஹஸ்பண்ட்கிட்ட சொன்னப்போ நல்ல புத்திசாலியமா நீ இப்படியே மெயின்டைன் பண்ண அப்படின்னு சொல்லினாங்க. என்ன பண்ணுறதுக்கு சரி. இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ரெட் கலரில் சாரி இருந்துச்சு. ஸோ ரெட் த்ரெட் வச்சு ப்ளவுஸு த்ரெட் போட்டு ஸ்டிச் பண்ணேன். லைனிங் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணணும், பாபிளில் த்ரெட்டை சுற்றணும். தெரியும் தானே ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் எல்லாம் எப்படி நீங்கள் சுற்றுறீங்களோ அது மாதிரி தான். இப்போ B1000 அங்கங்கே வச்சுட்டு இது மாதிரி பேள் கிடைக்குது. ஸோ இந்த ஒயிட் தீம் வந்து ரொம்ப அழகாக டார்க் ப்ளவுஸுக்கு நீங்கள் ஒயிட் மிக்ஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். பேள் ஒர்க்கு செட்டப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் என்னடா ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப இது மாதிரி பேள் ஒர்க்கெல்லாம் நீங்கள் ஒட்டி ஸ்டிச் பண்ணுங்கள், நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் நீட்டாக தான் ஸ்டிச் பண்ணியாச்சு. ஃப்ரெண்டு கழுத்துக்கும் இதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ணேன். ஒரு மாதிரி ஒரு கிளை மாதிரி வந்து நிற்கிற மாதிரி. ஸோ அதுக்கும் அங்கங்கே இது மாதிரி ஒட்டி எடுத்துருந்தேன். இப்போ எல்லாம் சிங்கிளாக ஒரு வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. ஒரு வாரம் ஃபுல்லாக நான் சேர்த்து போடுறேன். இது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. தென் இது கொஞ்சம் வியூஸும் போது நமக்கு யூடியூப்லேருந்து ரெவென்யூ வருது, வேறு ஒன்றும் இல்லை. இப்போது
நீட்டாக தான் வரைஞ்சி ஸ்டிச் பண்ணி எல்லாம் எடுத்தாச்சு. இப்போ அங்கங்கே சின்ன சின்ன டாட் வைக்கிறதுக்குன்னா பீட்ஸை ஸ்டிச் பண்ணுறதுக்கு டாட் வச்சோன்னா நம்ம எங்கே தைக்கணும் அப்படின்னு யோசிக்க வேண்டாம். கடன்னு குத்தி ஸ்டிச் பண்ணால் போதும். இப்போ 3mm பால் பீட் எடுத்திருக்கேன். 3mm சைஸுக்கு நம்பர் 8 நீடில் கரெக்டாக இருக்கும். ஸோ 8 நீடில் எடுத்துக்கோங்க. நான் வீடியோவில் எல்லாமே சொல்லுவேன், ஆனால் நிறைய பேர் வந்து ஸ்கிப் பண்ணி விட்டுட்டு திரும்ப வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ எனக்கு கடுப்பாக வருது, எனக்கும் கோவம் எல்லாம் வரும். ஸோ நான் இனிமேல் ரீப்ளை பண்ணலைன்னா நீங்கள் ஒன்றும் நினைக்க விடாது, வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஒன்றும் அவசரம் இல்லை, உங்களுக்கு வேண்டிதானே ஃப்ரீயாக தான் சொல்லித்தரேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் 200 ரூபாய் ஸ்டிச்சிங் காஸ்ட் வாங்குகிற இடத்துல ஒரு 300 400ன்னு வாங்கலாம். ஸோ நான் உங்களுக்கு ஹெல்ப் தானே பண்ணுறேன். அப்போ என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பார்க்குறதுக்கு என்னவா? ஸோ நீங்கள் பாருங்கள் பேக் சைடு அழகாக இருக்கா தாமரைப்பூ மாதிரி. இந்த ப்ளவுஸோட ஒர்க் காஸ்ட் பார்த்திங்கன்னா 400 ரூபா. எல்லாம் பண்ணலாம், சுடிதாருக்கெல்லாம் பண்ணலாம். நீட்டான ஒரு ஒர்க்கு தான். ஸோ கண்டிப்பாக எல்லா ஒர்க்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். எந்த ப்ளவுஸ் இதில் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். 3மே எனக்கு பிடிச்சிருக்கு, ஒன்றுக்கு ஒன்று சலிச்சது இல்லை, அடிபொலியான டிசைன்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு ப்ளவுஸுக்கு பார்த்திங்கன்னா நான் இந்த ப்ளவுஸுக்கு பார்த்திங்கன்னா 400 சார்ஜ் பண்ணியிருந்தேன். நிறைய நேரம் நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்த ப்ளவுஸ் இதுவும் 400 சார்ஜ் பண்ணியிருந்தேன். இதுவும் அப்படி தான். அவ்வளோதான். என்னத்த வீடியோ எல்லாருக்கும் இஷ்டப்பட்டுக்கான்னு நினைக்கிறேன். இஷ்டப்பட்டால் லைக் செய்ய மறக்கிறது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் என்னோடய நம்பர் தெரியுது, அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.